இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்று பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்து. கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், மன்னிக்க வேண்டும், ஃபர்ஸ்ட் கொரிந்தியர் 1ஆம் கொரிந்தியர். இதனுடைய கிரேக்க பதம் பரோஸ் கொரிந்தியோஸ் ஆல்ஃபா. பரோஸ் கொரிந்தியோஸ் ஆல்ஃபா. நான் முதலாவது சொல்லியிருக்கிறேன், காற்றா ஆல்ஃபா என்கிற பதம் கிரேக்க வார்த்தைகளே அதிகமாய் பயன்படும். இந்த காஸ்மோஸ் என்று அழைக்கப்படுகிற இந்த உலகத்திலே, காஸ்மோஸ் கிரேக்கத்திலே காஸ்மோஸ் என்று அழைக்கப்படுகிற இந்த உலகத்திலே ஆல்ஃபா, காற்றா என்கிற பதங்கள் அதிகமாய் வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கும். இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரிந்தியருக்கு நிருபத்தை எழுதின ஆசிரியர் பரிசுத்த பவுல். காலம் கிறிஸ்துவுக்கு பின் 55 56, 55 to 56 அதிகாரம் 16 அதிகாரம் இருக்கிறது. வசனம் 437 வசனங்கள் இதிலே இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, கொரிந்தியர் எதுக்கு எழுதப்பட்டது? கொரிந்து பட்டணத்து சபைக்கு கொரிந்தியர் எழுதப்பட்டது, அது நமக்கு பொருந்தாது. யாருங்க சொன்னா? தவறான உபதேசங்க. அது கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட ஒரு அதிகாரம், கொரிந்தியருக்கு சொல்லப்பட்ட ஒன்று. அது கொரிந்தியர் அன்னைக்கு அப்படி இருந்தாங்க, அதனால கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் எழுதினாரு இல்லைங்க. அது இன்றும் நமக்கும் பொருந்தும், இன்றும் பொருந்தும். சிலர் இந்த கலப்புள்ள சத்தியத்தை பிரசங்கிக்கிறதுனாலே நாம் நினைக்கிறோம் இது நமக்கு பொருந்தாது. இல்லைங்க, பொருந்தும். கொரிந்து சபைக்கு எழுதப்பட்டாலும் வேதத்தில் ஏன் இடம் பெற்றுச்சு? நீங்களும் நானும் இதை வாசித்து இதில் சொல்லப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கணுங்கிறதுக்காக எழுதியிருக்காங்க. 1ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும் முன்னுரை. 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரைக்கும் சபை பிரிவினை, அதுக்கு பரிகாரம். சபை பிரிவினை இருக்கு. என்ன பிரிவினை இருக்கு? கொரிந்து சபையில் என்ன இருந்துச்சு? இங்க சிலர் ஆராதிச்சுட்டு இருப்பாங்க, அங்க அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இங்க சிலர் அப்பம் விட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அங்க சிலர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி சபையிலே ஒரு ஒழுங்கில்லாமல் இருந்தது. ஒழுங்கினமா இருந்துச்சு சபை. சொல்ல போனா ஒழுங்கினமாய் சபை இருந்தது, ஒரு ஒழுங்கில்ல சபையில. அதனால சபை எப்படி ஒழுங்காய் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கறதுக்காக சபைக்கு ஒரு ஒழுங்கை இங்கே அப்போஸ்தலனாக இருக்கிற பரிசுத்த பவுல் எழுதினார். அதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு வேண்டாங்க, அது அங்கத்தானங்க சொல்லப்படுங்க. சபை ஒழுங்கா இருக்குல்ல, சபை ஒழுங்கா இருக்குல்ல, எல்லா சபையும் ஒழுங்கா இருக்கா? இல்ல. சில சபைகள் இன்னைக்கும் ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியம் இருக்குல்ல, பரிசுத்த ஆவியானவரை கனவீனப்படுத்துகிற காரியம் சபையில் இன்னைக்கு இருக்குல்ல. அது சபையினுடைய போதகரோ, உதவி போதகரோ, விசுவாசிகளோ, மூப்பரோ இன்னைக்கு சில நேரங்கள் அதை செய்துகிட்டு இருக்காங்கல்ல. சபைக்குள்ள வச்சு சண்டை போடுறீங்கல்ல, தேவநாமம் தூஷிக்கப்படுதில்ல, இல்லாம இருக்கா? இருக்குதுல்ல. சபையில பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, போதகர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, நீங்க செல்போன் எடுத்துட்டு வெளியே ஓடுறீங்கல்ல. ஆராதனை நடந்துகிட்டு இருக்குங்க, நீங்க செல்போன் தூக்கிட்டு வெளியே ஓடுறீங்கல்ல. நடக்குதுல்ல. ஆராதனை நடந்துகிட்டு இருக்குங்க, செல்போன் பெல் அடிக்குது, நடக்குதா? குறைந்தல நடக்குது. அப்புறம் எப்படி பொருந்தாதுன்னு சொல்லுவீங்க? அங்கே போதகர் ஆண்டவருடைய வார்த்தையை பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நீங்க இங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, ஆராதனையை கனவீனப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல. எப்படி நடக்காதுன்னு சொல்றீங்க? இது எப்படி பொருந்தாதுன்னு சொல்றீங்க? பொருந்தும். கொரிந்தில் நடந்த சில சபைகள் நடந்துகிட்டு இருக்குது.
நடந்துகிட்டு இருக்குது. நடந்து குறைந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தால அப்போஸ்தலனாக இருக்கிற பரிசுத்த பவுல் இங்கே சொல்லுகிறார், திருமண வாழ்வை குறித்து இவர் இங்கே சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 40ஆம் வசனம் வரைக்கும் திருமண வாழ்வை குறித்து சொல்லி இருக்கிறார். திருமண வாழ்வு எப்படி இருக்கணும், கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படி. இன்னைக்கு சில குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவி கணவனை அண்டர் கண்ட்ரோல் கட்டுப்படுத்த பண்றது. நான் சொல்ற மாதிரி தான் செய்யணும், நான் சொல்ற மாதிரி தான் நடக்கணும், நான் சொல்ற மாதிரி தான் எல்லா காரியத்தையும் செய்யணும். என் வீட்டில் ஒய்ஃப் இருக்காப்புல, சில காரியங்கள் என்கிட்ட இதை வாங்கி தர முடியுமான்னு கேட்பேன். நான் சொல்லுவேன், நீ முதலாவது என்கிட்ட கேட்கறத விட முதலாவது ஆண்டவர்கிட்ட கேள்வி, கர்த்தர்ட்ட கேள்வி. ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு நீ என்கிட்ட சொன்னீன்னா அவர் எனக்கு வாங்கி கொடுப்பதற்கு எல்லா வசதிகளும் தருவார். நீ ஆண்டவர்கிட்ட சொல்லாம என்கிட்ட சொன்னா அது நடக்காது. எஜமான் ஒருவர் இருக்கிறார், மணவாளன் ஒருவர் இருக்கிறார். இந்த பூமியில நாம் இருக்கிறோம். நம்முடைய ஆத்ம மணவாளன் வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமா? ஆர் ரெடி டு மீட் காட்? ஆர் ரெடி டு மீட் காட்? ஒரு சந்திக்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஏங்க, நான் காலங்காலமா கிறிஸ்தவங்க, எங்க பூட்ட முப்பாட்ட காலத்துல நாங்க கிறிஸ்தவங்க, இயேசு வருவார் போயிருவாங்க, யாருங்க சொன்னா? நோ சான்ஸ் இல்ல. ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டால் மட்டுமே, ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டால் மட்டுமே நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் போக முடியும். பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக நீங்கள் மாற முடியும். அப்படின்னா உங்களுக்கு பரலோக ராஜ்யம். காலங்காலமா நான் கிறிஸ்தவன், காலங்காலமா எங்க தாத்தா முப்பாட்டம் காலத்துல நாங்க கிறிஸ்தவங்கன்னு சொன்னீங்கன்னா போக முடியாதுங்க. Are you ready to meet God? சிந்திப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசினீர், இந்த வல்லம் எங்களோடு கூட இடைப்பட்டபடினால் உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த மகிமை நேர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லம் இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் இருக்கிற வியாதியின் கூறுகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது சரீரத்தை விட்டு வெளியேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வியாதியின் கூறுகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறுவதாக. தேங்க்யூ சிஸ்டர் சுமதி. 4 வருடமாய் உடைய குறுக்கினுடைய மைய பகுதியிலே, 4 வருடமாய் உடைய குறுக்கினுடைய மைய பகுதியிலே ஏற்படுகிற ஒரு வலியினால் 4 ஆண்டு காலமாய் நீங்கள் வேதனை அனுபவிக்கிறீர்கள். சகோதரி சுமதி, கர்த்தருடைய வல்லம் உங்க மேல் இறங்குகிறது. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஆட்கொள்வதாக, ஒவ்வொரு மீதும் உம்முடைய வல்லமை இறங்கி ஆட்கொள்வதாக. சரீரத்திற்கு வியாதியின் குறைகளை கர்த்தர் மாற்றி போடுகிறார். பொல்லாத பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுகிறார். மகிமை நேரம் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி. டிவி நடத்துகிற தாசனை கர்த்தர் ஆசீர்வதி, இன்னும் எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை மகிமை மகிமை